பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ரைசனோட இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக இணைந்து தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலங்களில் நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி இவரை ஆராதிக்க நம்முடைய சிந்தைகள் ஒருமுகப்படுத்துவோம். நம் தேவனை துதித்து மகிமைப்படுத்த பிரைசுள்ளோ நம் ஜபத்துக்குள்ள கடந்து சொல்லு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்த வண்ணமாய் கண்களை மூடி நம்முடைய ஆண்டு நோக்கி பார்ப்போமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். தர்மியான நாளிலும் வேளிலும் கூட ஆண்டவரே அப்பா இன்னைக்கு நடைபெற இருக்கிற ஆராதனை கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய், துவக்க முதல் முடியும் மட்டும் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய், எல்லா தடைகளை கர்த்தர் தகர்த்து போடும்படியாய், எல்லா சத்துரு வல்லமைகளை கர்த்தர் அழித்து போடும்படியாய், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நடைபெற ஆராதனை முற்றும்படியே நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய மகிமை விபத்தில் வெளிப்படவே, உடைய பிரசன்னம் வெளிப்படனமே, உடைய வல்லமை வெளிப்படனமே, உடைய ஆவியான ஆளுகை செய்யணுமே, உடைய பரிசுத்த ஆவியான ஆட்கொள்ளனமே, எல்லா தடைகளை கத்தர் உடைக்கணுமே, எல்லா கட்டுகளை கத்த நிர்மூலமாக்கணுமே. கத்தர் மகிமைப்படுவீராக, ஆவியான இடைப்படுவீராக, பரிசுத்த ஆவி கிரியை செய்வீராக. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். திருவிரமதினால் திறந்தனின் ஜீவ பொது வழியா, திருவிரமதினால் திறந்தனின் ஜீவ பொது வழியா, என்னடியாக்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்ததா, நின்னடியாக்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்ததா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். அம்மே இந்த காலவேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து ஆராதனை ஆண்டு தாமே துவக்க முதல் முடிவு மட்டும் பொறுப்பட்டு நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை ஆராதனை நம்மோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவ்விதமாய் நம்மோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னத்தின் வல்லமை அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனைக்கு மைக்கிரி செய்த எல்லா அந்தகாரங்கள் கட்டப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானமண்டலங்கள் கட்டப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருளின் அதிகாரங்கள் கட்டப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருவின் வல்லமையில் கட்டப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொலைத்தனங்கள் நிர்மூலமாக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியான தாமே இந்த ஆராதனை மீதியான ஒவ்வொரு வேலை பொறுப்பெடுத்து நடத்தபடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியான தொடர்ந்தமோடு கூட ஆட்கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உடைய மகிமை
நம்முடைய பிரசன்ன வல்லமைகள் மத்தியிலே வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா தடைகளை உடையும், கோடலை செவியாக்கும், ஈரலை வெளிச்சமாகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட இணைந்து தொடர்ந்து இடைப்பட்டு கிரியை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவி தொடுவீராக. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் இறங்குவதாக. வியாதியின் வல்லமைகளுக்கு கர்த்தர் விடுதலை தருவீராக. போராட்ட கட்டுகள் உடைக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டுடைய அற்புத அடையாளங்கள் நடைபெறுவதாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம உட்கார்வோம். தொடர்ந்து நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 359வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 359வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் மிக நல்லவர். சேர்ந்த பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை சேர்ந்து பிரைஸ் தி லார்ட் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். எடுத்துக்கொள்வோம் 359வது பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆவியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆவியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தானியும் நீரே, தாபரம் நீரே, என் தானரும் நீரே. தாய் தந்தை நீரே, தானியும் நீரே, தாபரம் நீரே, என் தானரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, எண்ணல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, எண்ணல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான்
துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல்களை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல்களை 355வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி, என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். God is greater than the Lord. Hallelujah. ஆமென். நம்முடைய ஆண்டவர் மிக நல்லவர். 355வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டின பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி
தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல் புஸ்தகத்தில் 356வது பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம் யாருக்கும் தெரிந்த பாடல். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம் யாருக்கும் தெரிந்த பாடல் 356வது பாடல். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன். சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கோ ஸ்தலமே தஞ்சனக்காரி மத்தியிலா. தேவன் தாவரிக்கோ ஸ்தலமே தஞ்சனக்காரி மத்தியிலா. தேவதாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவதாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமோ அவரே துயர் ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமோ அவரே துயர் ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சொந்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சொந்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீமையும் பெருமை துதி சேசந்தனை கூடி உயர்த்திடுவோமையே. சீமையும் பெருமை துதி சேசந்தனை கூடி உயர்த்திடுவோமையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பதம்
செய்திடுவோம் நட சிகரமலை வாஞ்சையோடு நாம் தாண்டிடுவோம் வாசம் செய்திடுவோம் நட சிகரமலை வாஞ்சையோடு நாம் தாண்டிடுவோம் ஏதோ மனுஷனின் மத்தியில் தேவாதி தேவானே வாசம் செய்கிறாரே ஏதோ மனுஷனின் மத்தியில் தேவாதி தேவானே ஏதோ மனுஷனின் மத்தியில் தேவாதி தேவானே வாசம் செய்கிறாரே 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 ஏதோ மனுஷனின் மத்தியில் தேவாதி தேவானே வாசம் செய்கிறாரே. நம்ம எல்லாரும் முழந்தால் பண்ணிட்டு நம்முடைய கண்களை மூடி நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்க போகிறோம். பிசாசு சோதனை பெருகிட்டால் சோர்ந்து போகாமல் நாம் முன்னேறும்படி பிரைசலோ நம்முடைய வாழ்க்கையில மனிதன் நம்மை கைவிட்டாலும் பிரைசலோ ஆகாதவன் என்று நம்மை தள்ளிவிட்டாலும் இயேசு ஒருவர் போதும் என்று இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை பிடித்து கொண்டு சோதரர் நம்முடைய ஆண்டவரை நோக்கி நான் பார்க்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுமா பிரைசலோ நம்முடைய அவரவர்கள் தம் தம் கூடாரங்களிலே அவரவர் தம் தம் வீடுகளிலே இல்லங்களிலே வசிக்கிற அருமையான கற்றோடி பிள்ளைகள் எங்கள் குடும்பமாக இருப்பில்லானால் அப்படியே குடும்பமாக முழங்கால் படிட்டு கண்களை மூடி நம்முடைய ஆண்டு நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே பிரைசலோன் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக தேவனை துதித்துக் கொண்டு அருமையான கற்றோடி பிள்ளையே இந்த கால வேளையில் கற்றோடு கருவனை தொட போகிறது. உடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் கைவிடப்பட்டிருக்கலாம், எல்லா நாளும் மறக்கப்பட்டிருக்கலாம், எல்லா நாளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை கைவிடாதவராக இருக்கிறார். வேறு சொல்லுகிற தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தருடைய சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி அருமையான சகோதரி கர்த்தருடைய சேர்த்துக் கொள்வார். மனிதனுடைய அன்பு அது மாயான அன்பு, அது வெளிப்படையான அன்பு, அது வேஷம் நிறைந்த அன்பு. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் அன்போ தாயினுடைய அன்பை காட்டில மேலான அன்பு. அவருடைய நேசிக்கிறார், அவர் மேல் பிரியமா இருக்கிறார், அவர் மேல் மனதிருக்குமுடையவராக இருக்கிறார். அல்லாதே என்று கிட்ட வந்து பானையை தொட்டவர், ஆகாரின் கண்ணீரை கண்டவர், வனாந்திரத்திலே பாதையை உண்டு பண்ணினவர், வழி தெரியாமல் போகிறவர்களுக்கு வழியை காண்பிக்கிற தேவன், நம் ஆராதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நோக்கி மெல்ல மலங்கால் படிட்டு ஆண்டவரே என்று கூப்பிடுவோமா, இயேசுவே என்று கூப்பிடுவோமா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, praise the Lord, thank you Jesus name, almighty God. எல்லா தேவ சமூகத்தில் நம்முடைய ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தாராதரில் உன் வீடுகளில் ஆசீர்வாடி, உன் குடும்பத்தில் ஆவியான ஆசீர்வாடி. பிரைஸ் தி லார்ட். எல்லா தடைகளையும் உடைக்க போகிறார். எல்லா பிசாசு சோதனைகளை கர்த்தர் இப்பொழுது மாற்ற போகிறார். உன் ஆத்மாவை தேற்றி நடத்துகிறவர். ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீரண்டில் உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கிலும் உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே,
எந்த நாளிலுமே எண்ணிலகிலுமே எந்த பகுதியிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலகிலுமே எந்த பகுதியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே படும். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கொல்லுள்ள இடங்களில் பெய்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். கொல்லுள்ள இடங்களில் பெய்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் பிரித்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி தாரிட்டாலோ. மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி தாரிட்டாலோ. ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ. ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. 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 எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஆவியானவரே, ஆமென். சுபதமன துதமகரமலவிய சுபதமகரமல துதமகரமல சுபதமகரம. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை 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 இந்த காலவெளியில் உம்முடைய வல்லமை மத்தியில் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு தொட்டு நிரப்பவே ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். பரிசுத்த ஆவி ஒவ்வொரு தொட்டு நிரப்புங்க, தொட்டு நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, தொட்டு நிரப்புங்க, தொட்டு நிரப்புங்க. சுபதமகரமல துதமகரமல சுபதமகரமல துதமகரமல சுபதமகரம சுபதமகரமல துதமகரமல சுபதமகரமல. ஆவியானவரே, வல்லமை 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 வல்லமை
Glory, 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 glory. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அன்பிலே வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அன்பிலே வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அன்பிலே வல்லமை மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீரமே மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீர் ஒப்பல் வாலிபர் யாவரோ சிக்கரடிசனம் சொல்வாரே ஒப்பல் வாலிபர் யாவரோ சிக்கரடிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினே வல்லமை 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை சுபரபகரபரபகரப ஆவியானவரே வல்லமை 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 glory 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 சுபரபகரபரபக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 ரப
Makarabaladiyo, Ribalabalabakarabalabi, Shabalabakarabalabi, வல்லமை வல்லமை ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு தொண்டு நிரப்புவீராக, ஒவ்வொரு தொண்டு நிரப்புவீராக, ஒவ்வொரு தொண்டு அனலாக்குவீராக, உம்முடைய அனலாக்கிற வல்லமை இறங்கட்டும், அனலாக்கிற அபிஷேகம் இறங்கட்டும், தடைகளை உடைக்கிற வல்லமை இறங்கட்டும், கட்டுகளை உடைக்கிற வல்லமை இறங்கட்டும், சத்துருவி கிரிகளை நிர்மலமாக்குவீராக, சபிக்கப்பட்ட வல்லமைகளை கர்த்தர் அபத்தமாக்கி கொள்வீராக. சுபரபகரபனதுரபகரபனதியோ, சுபரபகரபனதுரபகரபனதோ, ரிபாபாகரபா, உரபாகரபா, உரபாகரபனதுரபகரபனதியோ, வல்லமை வல்லமை வல்லமை, glory glory glory, பரிசுத்த ஆவியான வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை, உச்சகமானவரே உச்சகாண்டவரே உச்சகாண்டவரே, ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா, முன்னாடியாக அங்கு பொழித்திட்ட ஆவியை பின்னாடியாக இன்று பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா, முன்னாடியாக அங்கு பொழித்திட்ட ஆவியை பின்னாடியாக இன்று பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா, முன்னாடியாக நாங்கள் பொழிந்திட்ட ஆவியை பின்னாடியாக இங்கு பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா, முன்னாடியாக நாங்கள் பொழிந்திட்ட ஆவியை பின்னாடியாக இங்கு பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க ஆண்டவரே, ஆவி ஊற்றும் ஆண்டவரே, மாம்சமான ஆவர் மேலும் என் ஆவி ஊற்றும் என்று சொன்னீங்களே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றும் என்று சொன்னீங்களே, இந்த காலங்களில் என் ஆவி ஊற்றுங்கப்பா, வல்லமை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியட்டும், ஒவ்வொரு ஜபசத்தை உண்டாகட்டும், உங்களை பயப்பட பயம் உண்டாகட்டும், உங்களை அறிகிற அறிவு உண்டாகட்டும், ஆவியான ஒவ்வொரு தொட்டு நிரப்பணமே தொட்டு நிரப்பணமே தொட்டு நிரப்பணமே, சுபரமகரமனம சுபரமகரமன துரமகரமன துரமகரமனதியோ, சுபரமகரமன துரமகரம சுபரமகரமன துரமகரமன விசமரமகரம சுபரமகரமன துரமகரம சுபரமகரமன துரமகரமனதியோ, சுபரமகரமன துரமகரமனதியோ கரமனம. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வல்லமை, glory 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 glory, சுபரமகரமன துரமகரமனதியோ கரமனம சுபரமகரமன துரவிசுபரமகரமனதியோ சுபரமகரமனதியோ கரமனம. Hallelujah, 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 hallelujah. நாம் யாவரும் எழுந்து நின்று, யாவரும் எழுப்பி நின்று இருக்கிற இடத்துல நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர். நாம் இருக்கிற இடத்துல உங்கள் வீடுகளிலே குடும்பமாய் கர்த்தரை எழுந்து நின்று ஆராதிக்க நாம் உட்படுவோமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி நம்முடைய ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் ராஜாதி ராஜா,
அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமசாலி. அவரை போல ஒருவர் இல்லை. அந்த தேவனை நாம் துதிக்கும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் இந்த இடத்துல எழுதி நின்று கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஜீசஸ் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அவரை ஆராதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டு நோக்கி பார்ப்போமா. தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. கரங்களை உயர்த்தி நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. கரங்களை அசைத்து மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. ஆலை ஆதலை ஆராதனை ஆதனை. என் நண்பரேசுவுக்கே என் நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி திருத்தீரமே கரைபோக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரைபோக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசு
பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. ஆராதனை 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கண்டோ, மாட்சிமை உமக்கண்டோ, மகிமை உமக்கண்டோ. ஆமென். கத்தரிப்பட்ட நம்மத்தில் சிவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து ஆண்டவர் ஆராதனை மீதியான வேலை பொருட்படுத்தபடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டும் இடைப்பட்ட தேவன் தொடர்ந்து மறுபடிப்பட கிரியை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதியான எல்லா வேலையை கத்தர் பொறுப்பெடுத்து நடத்தபடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்பியிருந்த வண்ணமாய் அவர் எழுதி நின்று இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்கும்படி யாவர் எழுதி நிற்போமா? எல்லாரும் எழுதி நிற்போம். 103ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்படி எடுத்து எழுதி நிற்போம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி 103ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். Psalms 103 வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வயத்தை ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ்வது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌகரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். 21-22 வசனத்தை யாவரும் சேர்ந்து ஒருமித்து வாசிப்போமா? கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நல்ல வேத பகுதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்பியிருந்த வண்ணமாக தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஸ்தோத்திர தேசத்துக்காக, மாநிலங்களுக்காக, மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 19ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே
அரசாங்கமானது முழு ஊரடங்கு உத்தரவு தெரிவித்திருக்கிறார்கள். வருகிற 30ஆம் தேதி வரையிலும் இந்த ஊரடங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்திலே சொல்லப்பட்ட அந்த 4 மாவட்டங்களிலே அதிகமாக இந்த கொரோனா பாதிப்பு அதிகமாய் தீவிரித்திருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்துக்கான முயற்சிகளை நடைமுறைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய கிருபையினாலே பிரைஸலோட ஆவியான அனுக்கிரகத்தினாலே இந்த முழு ஊரடங்கு உத்தரவு மூலமாக கர்த்தர் நல்ல வல்ல கிரியைகளை நம்முடைய தமிழகத்தில் கர்த்தர் கட்டளிடும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த பிரைஸலோர் 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிகளுக்குள்ளாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிதீவிரமாக இல்லாம கட்டுக்குள் வரும்படியாக 30 தேதிக்குள்ளாக கர்த்தருடைய கிருபையினால, மாம்சத்தினால, அறிவினால, யுக்தினால, பலத்தினால அல்ல, தேவனுடைய பெரிதான கிருபையினால, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாமாகும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி பிரைஸலோர் முழுவதும் கட்டுக்குள் வரும்படியாக, இந்த கொரோனா பாதிப்புகள் முழுவதும் அடங்கும்படியாக கர்த்தர் நம்முடைய தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, மாறுதலை கர்த்தர் கட்டளிடும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் பயத்திலும் திகில் இருக்கிறாங்க. இந்த பய திகில்களுக்கு கர்த்தர் அவர்களை விலைக்கு விடுவிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தில் ஒரு அமைதி, சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனையோ மருத்துவர்களும் செவிலியர்களும் பலியாகி கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய குடும்பங்களுக்கு ஆண்டு இரக்கத்தை கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனையோ காவல் அதிகாரிகள் உள்ளவங்க, காவல்துறையில் உள்ளவர்களும் பலியாகி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை கட்டளையிடும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து காவல்துறையில் உள்ளவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவங்க இந்த கொரோனாவுக்கு பலியாகாதபடி கர்த்தர்களை தடுத்து நிறுத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது சம்பந்தமாக ஃபீல்ட் ஒர்க் பண்ற ஒவ்வொரு நபர்களையும், ஒவ்வொரு துறை அதிகாரிகளையும், அவருடைய வேலையை செய்கிற பணிபுரிகிற எல்லாருக்காகவும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் மூடி மறைத்து வேடி எடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்டங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர சோதர. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியாவில் நம்முடைய தமிழகம் 2வது இடத்தை வகிக்கிறது. ஆகவே மகாராஷ்டிரா மாநிலம், எல்லா மாநிலங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல நம்முடைய இந்தியாவில் மன்னித்துக் கொள்ளுங்கள், உலக நாடுகளிலே நம்முடைய இந்தியா 198 நாடுகளிலே, இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட நாடுகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர நாடுகளிலே 4வது இடம். 1வது இடம் அமெரிக்கா, 4வது இடம் இந்தியா. பாருங்க எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோம். ஆகவே பாதிக்கப்பட்ட தேசங்கள், எல்லா தேசங்களுக்காகவும், நம்முடைய இந்திய தேசத்துக்காகவும், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளுக்காகவும், பாதிக்கப்பட்ட எல்லா ஆத்துமாக்களுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த நாள்ல சீனா மற்றும் இந்திய பிரைசலோன் எல்லைகளிலே ஏற்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லடாக் என்கிற பகுதியிலே ஏற்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த இராணுவ பிரச்சனைகளை நாம் அறிவோம். செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கர்த்தர் சீக்கிரமாக பிரைசலோன் இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சி ஏற்படாதபடி ஒரு சுமூகமான, சமாதானமான ஒரு தீர்வு உண்டு பண்ணும்படி இரு நாடுகளுக்கு எந்த விதமான விரோதங்கள், பகைகள் எழுப்பி இது பெருசாக மாறாதபடிக்கு கர்த்தர் அவைகளை அமைதிப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒரு அற்புதம் செய்ய போகிறாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் விசேஷமாக பிரைஸ் தி லார்ட் இது ஒரு பக்கம் இருக்கும்போது, மற்றொரு பக்கம் அமெரிக்கா தேசத்தில் நாம் பார்க்கும் பொழுது வெள்ளை மற்றும் கருப்பு என மக்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த தேசம் எங்கும் பிரைஸ் தி லார்ட் ஒரு பெரிய அமளி, தேசம் எங்கும் ஒரு பெரிய கலவரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கலவரங்கள்லாம் கர்த்தர் முற்றிலும் மாற்றி போடும்படியாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்துக்கு தேவையான மழையை கர்த்தர் கட்டளையிடும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 30ஆம் தேதி ஊரடங்கு உத்தரவு முடிந்த பின்பு கர்த்தருடைய கிருபையினாலே ஜூலை மாதமாகிலும் ஆலயங்களால் திறக்கப்படும்படி, தேவ மக்கள் தேவனை வந்து பணிந்து ஆராதிக்கும்படி, தடைகள்லாம் நீங்கி போக கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இந்திய தேசத்திலே சீக்கிரத்தில் உலக நாடுகளில் சீக்கிரத்தில் இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு பண்ணும்படி, முடிவை உண்டு பண்ணும்படி, கர்த்தர் ஒரு தீர்வை உண்டு பண்ணும்படியாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபை விசுவாச குடும்பங்கள் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்ப்பத்தின் கனிலாத பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்ப ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். வீடு கட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதான பாதுகாப்பு உண்டாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கொரோனா நிமித்தம் பிரைஸ் தி லார்ட் நாட்களிலும் கடந்த நாட்களில் வேலைக்கு போனவங்க இருக்கிறாங்க. 30ஆம் தேதி கழித்து மறுபடியும் வேலைக்கு போக இருக்கிறாங்க. ஆண்டவர்களை பாதுகாத்து வேலையடைக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் நாட்களிலே நம்முடைய விசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் தேவையான உணவு வசதிகள், இருப்பிடங்கள், தேவையான எல்லா வசதிகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கிளை ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டு வருகைக்கு நம்முடைய சபை மனவாட்டி சபையாக கர்த்தர் மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையில வியாதி பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புத விடுதலை சோதனைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாடல் மூலமா ஆராதனை மூலமா மகிமைப்பட்ட தேவன் தொடர்ந்து ஆராதனை மீதியான எல்லா வேலையும் பொறுப்படுத்த தடைகளை நீக்கி கோணலை செவ்வியாக்கி அற்புதங்களை காண செய்து உங்களுடைய வல்ல நாமத்தை மகிமைப்படணும். எங்களை தாழ்த்து பெருமையாக்கி பொறுப்பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை ஆவியார் இடைப்படும் பேசும் ஆண்டவரை உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இம்மட்டுமாய் நாம் ஜெபித்த ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருவாராக. தொடர்ந்து வயசுள்ளோடு விசுவாச பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மறுபடியும் நம்முடைய தமிழகமானது ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறபடியினாலே வயசுள்ளோடு சபை விசுவாசிகளுக்கு அன்போடு கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், நம் அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டு வயசுள்ளோடு நாம் உடன்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவரத்துக்கு ஒரு மூடி மறைப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சென்னை பட்டணத்துக்காக நம்முடைய சொல்லப்பட்ட 4 மாவட்டங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே நம் பாரத்தோடு ஜெபிக்க நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களை கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய தேசத்துக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து சொல்வோம், எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 26 வசனம் முதல் 28 வசனங்கள் வரை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32 26 முதல் 28 வசனம் வரை. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும் என்கிற தலைப்பில் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பிரைஸோடு கடந்து செல்ல போகிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே முற்பிதாக்களில் 3வது பிதா யாக்கோபு. இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனார் குடியிருந்ததான இடத்தில் இருந்து தன் மனைவி பிள்ளைகளோடும் ஒட்டகங்களோடும் கழுதைகளோடும் வேலைக்காரர்களோடும் வேலைக்காரிகளோடும் அவர் என்ன செய்கிறார், புறப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய ஜென்ம தேசமாகிய தகப்பன் வசித்த பூமிக்கு அவர் என்ன செய்கிறார், திரும்ப புறப்பட்டு வருகிறார்.
அப்படி திரும்ப புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களை, பரிவாரங்களை, மனைவி பிள்ளைகள் மற்றும் எல்லாவற்றையுமே அப்புறப்படுத்தி வேதவசனம் சொல்லுகிறது அவர் பிந்தி தனித்திருந்தான் என்று வேறு பார்க்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். காலத்திலே யாக்கோபு தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போராடி ஜெபிக்கும்படியாக தேவ சமூகத்திலே இங்கு தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, அது எதற்காக யாக்கோபு அப்படி அமிதமாய் ஜெபிக்கிறார் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேத பகுதியிலே யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு முன் விரோதம் உண்டு, ஒரு பகை உண்டு. ஏசா என்றாலும் யாக்கோபை காணும் பொழுது அவனை கொலை செய்வேன், பழி தீர்ப்பேன் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் சபதம் எடுத்ததை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் நினைத்து பார்க்க முடியும். ஆனால் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை யாக்கோபு நன்றாக உணர்ந்த யாக்கோபு என்றாலும் சகோதரனுடைய கருத்தில் நாம் மடிவோம் என்பதை உணர்ந்த அறிந்த யாக்கோபு தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும்படியாக அப்படி பிந்தி தனித்திருக்கிறான் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், தீர்வுக்கு வராத சில பிரச்சனைகளை குறித்து நம் வேதத்தில் பார்க்கும்போது நாம் தனித்திருந்து ஜெபிப்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது யாக்கோபு இது ஜபமாக கொண்டு வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. நிறைய இடங்களை நீங்க பார்ப்பீர்களானால் அது நன்றாக நமக்கு தெரியும். பாருங்க, யாக்கோபுக்கும் சகோதரனுக்கும் பிரச்சனை. ஆனா இந்த தனித்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜபங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 17ஆம் அதிகாரத்திலே அவர் தனித்திரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒலிவு மலையிலே ஏறினார் என்ற வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய முக சூரியனை போல பிரகாசித்தது, அவர் மறுரூபமானார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலைக்கு போது முன்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தோட்டத்திலே முழங்கால் படித்து தனித்து ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் ஒருவன் பலப்படுத்தினான் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அவர் தனித்திருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் ஜெபிக்கிற பழக்கம் உடையவராக இருக்கிறார். அப்படி தனித்து இருந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தை பார்க்க முடிகிறது. தானியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது தானியேல் தன் தோழர்களோடு கூட காலத்திலே தனித்து ஜெபிக்கும் போது ராஜாவுடைய சொப்பனங்களுக்கு விடை தெரியாத தேசம் கலங்கின அந்த நாட்களிலே கர்த்தர் தானியேலுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, அன்னாள் தேவாலயத்தில் தனித்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அன்னாளுடைய தனித்திருப்பு கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்கும் அடையாளமாக சாமுவேலின் பிள்ளையாளனை ஆண்டவர் கொடுத்தார். இப்படி நம் வேதத்திலே பல இடங்களிலே தனித்திருந்து ஜெபிக்கிற அனுபவங்களை நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அருமையான கர்த்தருடைய ஜனமே, பிரைஸ் தி லார்ட், கடன் பட்டவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது உன் கண்ணுக்கு தூக்கமும் உன் கண்ணிமைக்கு நித்திரை வரவிட்டாமல் நீ அவனை வருந்தி கேட்டுக்கொள். பிரைஸ் தி லார்ட், வேதம் சொல்லுகிறது அவனை போய் வருந்தி கேட்டுக்கொள்ளுன்னு அர்த்தம். அவன் தனிமையா இருக்க நேரத்தில் அவன் காலில் விழுந்து என்ன செய், என்னால் அடைக்க எனக்கு என்ன இல்லை, நிர்வாகம் இல்லை, என்னால ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்லி உன்னை தாழ்த்தி வருந்தி கேட்டுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் இறங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உலக மனுஷன் இறங்கும் போது கர்த்தர் இறங்க மாட்டாரா? அல்லேலூயா. வாழ்க்கையில சில வியாதி என்கிற கடன் உண்டு, பண பற்றாக்குறை என்கிற கடன் உண்டு, பிரச்சனை என்கிற போராட்ட கடன் உண்டு. எதிரியோ ஒரு சிக்கிக் கொண்டிருக்கிற, மாட்டிக்கொண்டிருக்கிற, விடுதலை பெற முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற, வழி தெரியாத ஒரு சூழலில் இருக்கிற, பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற யாக்கோபு பிந்தி தனித்திருந்து தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்க தொடங்கினான். அல்லேலூயா. ஜெபிக்க தொடங்கின நேரம் ராக்கால நேரம். உடைய தீர்வுக்கு வராத நிறைய பிரச்சனைகளுக்கு யாக்கோபை போல நாம் தனித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பல பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் தீர்வு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் இங்கே நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு என்ன வேணும்? எந்த விதத்துல யாக்கோபு பற்றாக்குறையா இருக்கிறார்? எதுல யாக்கோபு குறை இருக்கு? செல்வத்திலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய குடும்பத்தின் தேவைகளிலா அல்லது மிருகங்களிலாவதா, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளிலாவதா? எந்த விஷயத்துல யாக்கோபு குறை உண்டு?
அவர் செல்வனாக இருக்கிறார், மிகுந்த செல்வாக்கா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு குறித்து நம்ம இடத்துல பார்க்கும்போது யாக்கோபு வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் எப்படி ஈசாக்கை வர வர விருத்தி அடைய வைத்தாரோ அது போலவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபும் விருத்தி அடைந்த மனுஷன் தான். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 43ஆம் வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு. ஆனாலும் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்ம என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவ ஜனமே, நாம் இங்கு வேதத்துல பார்க்கும்போது இதுல சில ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. என்ன ரகசியங்கள் தெரியுமா? நிறைய பேருக்கு செல்வாக்குகள் உண்டு, சொத்து இருக்கும், காலணிகள் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், சொந்த வீடு இருக்கும், வாகனங்கள் இருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாமே இருக்கும். ஆனா நிம்மதி இருக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உலக பொருளாதார எல்லாமே இருக்கலாம், ஆனா தனிப்பட்ட விதத்துல அவனுடைய உள்ளத்துல நிம்மதி இல்லைன்னா, மன அமைதி இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனால வாழவே முடியாது. அல்லேலூயா. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்கா தேசத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை குறித்து பிரைஸ் லார்ட் ஒரு நாள் நான் செய்தியிலே வாசித்தேன். அவர் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரராக இருந்தார். அப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் வீரருக்கு ஒரு குறிப்பிட்ட இளம் வயதில் அவருக்கு கேன்சர் நோயினால் அவர் பாதிக்கப்பட்டார். அப்படி கேன்சர் நோயினால் பாதிக்கப்படும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திர மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த இளம் வயதில் இந்த சிறு வயதில் இந்த கேன்சர் நோய் வந்துட்டு, ஆகவே நீ பிழைக்க மாட்ட, நீ மறிச்சிடுவேன்னு சொல்லும் போது மனம் உடைந்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துவண்டு போனார், செய்வது அறியாது திகைத்து போனார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, பின்பு என்ன செய்வது என்று சொல்லி ஒவ்வொருவர்களும் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அதன் பின் என்ன பண்ணாரு, அந்த கேன்சர் நோய்க்கான ட்ரீட்மெண்ட், அந்த கேன்சர் நோய் குணமாவதற்கான வழிவகைகளை அவர் தேடல் ஆனார். ஆனால் இருக்க இருக்க இந்த நோய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் படுத்து கொண்டே சென்றது, முதிர்வடைந்து கொண்டே சென்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்வது என்பது தகைத்து போன இந்த ஸ்போர்ட்ஸ் வீரர் பிரைஸ் லார்ட் முடிவிலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போகும்போது அவர் அங்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய இருதயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையானது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணாரு, நிரப்பினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே பிசாசுகளை பிடித்தவர்கள் என்ன பண்ணாரு, குணமாக்குறாயும் வியாதில் பிடிப்பட்டவர்களை சுகமாக்குறாயும் சுற்றி திருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை அன்றைக்கு அவருடைய உள்ளத்திலே அந்த வசனம் துணிக்க ஆரம்பித்தது. அப்படியானால் என்னுடைய நோய் குணமாகுமா, இந்த நசரேயனாகிய இயேசு என்னை குணமாக்க ஒரு வல்லமையுடைய தெய்வமா என்று சொல்லி தன்னை அங்கேயே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஜெபிக்கலானார். ஆண்டவரே, எனக்கு நீங்க சுகத்தை கொடுப்பீங்கன்னா நீங்க நன்மை செய்கிறாய் சுற்றி தெரிந்தது போல நானும் நன்மை செய்வேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படிப்படியாக அவருடைய வாழ்விலே சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, அந்த ஸ்போர்ட்ஸ் வீரர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பின்னுடைய நாட்களிலே அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிறுவர் இல்லங்கள், அநாதை விடுதிகள், ஆசிரமங்கள், இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனுஷனால் கைவிடப்பட்டவங்க, பிள்ளைகளால பெற்றோர்கள் கைவிடப்பட்டவங்க, பெற்றவங்களால பிள்ளைங்க விடப்பட்டவங்க, விதவிகள், இப்படிப்பட்ட ஆதரவற்றவர்கள்லாம் கடந்து சென்றவர்கள் உதவி செய்ய ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தன்னுடைய 85வது வயதில் அவர் மரித்தார். அந்த இளம் வயதில மருத்துவர்கள் சொன்னார்கள், நீ மரித்து விடுவாய், உனக்கு சற்றேன சுகம் பெற மாட்டாய் என்று சொன்ன கேன்சர் நோய் கொண்ட மனுஷன் ஆண்டவர் இயேசு அவரை தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, அப்ப அந்த மனுஷனுக்கு பிரச்சனை என்ன, அந்த ஸ்போர்ட்ஸ் வீரருக்கு தேவையான எல்லா வசதி இருந்துச்சு, சொத்து இருந்தது, ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4 தலைமுறை வரைக்கும் சாப்பிடுற அளவுக்கு எல்லா வசதிகள் இருந்தது. ஆனால் என்ன இல்லை, சுகம் இல்லை, உள்ளத்துல நிம்மதி இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இருக்கலாம், ஆனா மெய்யான நிம்மதி இல்லை. குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, வேலையில பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசிக்கிற பகுதியில தெருவுல பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை,
சண்டை, பல போராட்டங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியற்ற ஒரு நிலைமை, சமாதானமற்ற ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அருமையான தேவஜனமே, எது இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அது யாக்கோபு நன்றாக அறிந்திருந்தார். அதனாலதான் யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் இல்லையே நானும் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் கொண்டு என் சகோதரனை பார்க்கும்போது, என் சகோதரன் என்ன பண்ணுவான், ஆசீர்வாதத்தை விட்டுட்டு என்ன கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா, அப்புறம் நான் இவ்வளவு நாள் நான் உங்களை சேவித்ததுக்கு என் ஒண்ணுமே இல்லாம போயிடுமாண்டவர் என்பது கடையாளமா தான் நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. 28ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்றார். 27ஆம் வசனத்தை படிக்கும் போது, நான் முதல் முறையா நான் படிக்கும் போது இந்த 27ஆம் வசனத்தை படிக்கும் போது சிரிச்சேன், நகைத்தேன். ஏன் நகைச்சேன், சிரிச்சேன்னா வேத வசனம் சொல்லுகிற உன் பேர் என்ன என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, யாக்கோபு பார்த்து கேட்கிறாரு. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா இவன் பேர் யாக்கோபுன்னு தெரியாதா? அப்ப ஆண்டவர் தெரியாம கேட்கிறாரா, தெரிஞ்சு கேட்கிறாரா? தெரிஞ்சுதான் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுடைய வாழ்நாள்ல யாக்கோபு 3 விஷயம் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் கேட்கும் போது யாக்கோபு மறைக்காம ஏமாத்தாம உண்மை சொல்றாரா இல்லையான்னு பார்க்கிறார். அதனால கர்த்தர் ஸ்தோத்திரம், இங்க யாக்கோபு என்ன பண்றாரு, உள்ளதை உள்ளபடி சொல்றார், நான் யாக்கோபு. ஆமென். அப்ப யாக்கோபு என்ற பொருளுடைய அர்த்தம் எத்தன் என்று விளக்கமாக நாம் பார்க்க முடிகிறது. ஏமாற்றுகிறவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் வேதத்துல பார்க்க முடிகிறது. சரி, இருக்கட்டும் அருமையான தேவ ஜனமே. இங்க 28ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, இனிமே உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் உன் பேர் இஸ்ரவேல் எனப்படுவதாக. அல்லேலூயா. தேவ ஜனமே, எதுக்காக இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சஸ் கொடுக்கிறாருன்னா, உன் பேர்ல அந்த ஆசீர்வாதம் இல்லை. என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லாபான் திருட்டளவாய் மனைவி பிள்ளைகளை எல்லாம் நீ செஞ்சுட்ட, திருட்டளவாய் கொண்டு வந்து அப்படின்னு அர்த்தம். லாபான் தான் மருமகனை பார்த்து திருடன்றார். சகோதரன் ஏசா யாக்கோபு பார்த்து என்ன சொல்றாரு, மோசம் போக்கணுவன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் யாக்கோபு பார்த்து என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு நாள்ல திட்டினாங்க. அதனால அந்த கரை, அந்த பேர்ல இருக்கிற கரையை கர்த்தர் மாற்றுவதற்கு என்ன பண்றாரு, இனி ஒரு பேர் யாக்கோபு எனப்படாம இஸ்ரவேல் எனப்படுவதாக. அல்லேலூயா. ஏன்னா அவன் என்ன சொல்லி கேட்டான், நீர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்டான்ல. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அதுல ஒரு அடையாளம் இருக்கும். ஆண்டவர் அவர் மனுஷனை ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுல ஒரு அடையாளம் இருக்காம இருக்காது, நிச்சயமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எங்க தனி மனுஷனை ஆசீர்வதிச்சார், இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். இன்னைக்கு உலக வரைபடத்துல இஸ்ரேல் என்கிற நாடு சொல்லப்படும்படி கர்த்தர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. ஒரு தனி மனுஷனுடைய பெயரை கர்த்தர் ஒரு நாட்டுக்கு பேராக, ஒரு தேசத்துக்கு பேராக கர்த்தர் முடிசூட்டினார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கர்த்தருக்கு சோதரர். மெட்ராஸ்ல டிஜிஎஸ் தினகரன் சாலை என்கிற ஒரு சாலை உண்டு. அதற்கு முன்பதாக அதுக்கு வேறொரு பெயர் உண்டு. ஆனால் தேவ ஊழியர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா மரித்த பின்பு அப்போது இருந்ததான முதலமைச்சர் அவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ரோட்டுக்கு பேரே அந்த ஊழியக்காரருடைய பேரை வச்சுட்டாங்க. டிஜிஎஸ் தினகரன் சாலை, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலைன்னு அந்த ரோடுக்கு பேரை அழகா வச்சுட்டாங்க. அங்க ஜீசஸ் கால்ஸ் இருக்கு, இயேசு அழைக்கிறார், ஜெப கோபுரம் உண்டு. அருமையான கர்த்தருடைய ஜனமே பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியர் மறைந்தாலும் அவருடைய பேர் மறையாதபடிக்கு இன்றளவும் அந்த ரோட்டுக்கு அவருடைய பேரை முடிசூட்டி இருக்கிறார்கள். தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் உன்னுடைய பேர் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், இனி உன் பேர் என்ன, மன்னித்துக் கொள்ளுங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாருன்னா அதுல விஷயம் இருக்காம இருக்காரு, ஏதோ ஒரு ரகசியம் இல்லாம இருக்காரு. எதனால கர்த்தர் அப்படி செய்யறாரு? ஏன்னா இந்த பேர்ல அந்த கரை உண்டு, அந்த பேர்ல அவனுக்கு குறை உண்டு. ஆகவே அந்த பிழை நிறைந்த அந்த பேரை கர்த்தர் மாற்றி நிறைவைப்படுத்துகிறார், சம்பூர்ணப்படுத்துகிறார். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படி இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஒரு கல்யாண வீட்டுல நாம் பார்க்கிறோம், அங்கே திராட்சை ரசம் என்ன செய்யப்பட்டது, குறையப்பட்டது. இப்ப ஆண்டவர் அந்த திராட்சை ரசத்தை என்ன செய்யணும், பெருக செய்யணும்.
குறைவுபட்ட திராட்சை ரசத்தை பெருக செய்து. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க மரியாள் வேலைக்காரனுக்கு போய் சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல, எனக்கும் உங்களுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. அந்த அம்மா அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை சொன்னாலும் வெளியே இருந்த கர்சாடிகளை சுத்தப்படுத்தி அது உள்ளே கொண்டு வர வைத்தார். கவனிக்கணும், ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த திராட்சை ரசத்தை உண்டு பண்ணி வைத்திருந்த பாத்திரங்கள், அந்த சமையல் செய்யக்கூடியவர்கள் அதுக்குதான் ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தை தயாரிச்சிருப்பாங்க இல்லையா, அது கல்லுனாலேயோ ஸ்டீல் பாத்திரமோ எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் அதிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கலாம், தண்ணீரை ஊற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது பெருக செய்திருக்கலாம், அது ஆசீர்வதித்திருக்கலாம். இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன, என் வேலை இன்னும் வரல, அங்க குறைப்பட்டுச்சு, இன்னும் தீரல. அப்ப ஆண்டவர் அங்க கானா ஒரு கல்யாண வீட்டுல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்துகிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஊற்றை உருவாக்குகிறார். ஒன்றும் இல்லாமல் ஒன்றை உருவாக்குகிற தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அறிந்து கொள்ளணும், ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மிரக்கிள்ஸ் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புத விதங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுல ஒரு நோக்கம் இல்லாம இருக்காது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசன புத்திரரை ஒருத்தர் மரிச்சது நிமித்தம் அவன் மனைவி எலிசா தீர்க்க தரிசனத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தவிர வேற ஒன்னும் இல்லையான்னு சொல்லும் போது எலிசா சொல்றாரு, அந்த எண்ணெயை கொண்டு போய் அயலகத்தார் சொந்தக்காரங்க ரத்த கோலம் உள்ளவங்க எல்லா வீட்டுல பாத்திரத்தை கொண்டு வந்து வீட்டுல ஊற்ற அந்த பாத்திரங்கள்லாம் எண்ணெய் நிரம்பி வெளியேன்னு சொன்னார். இப்ப கவனிக்கணும், இருக்கிறதிலிருந்து கர்த்தர் அந்த இடத்தை என்ன பண்ணாரு, பெருக செய்தார். அது போல யோவான் நாம பார்க்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் இருக்கிறதிலிருந்து கர்த்தர் செய்தாரு, பெருக செய்தார். ஆனால் யோவான் 2ஆம் அதிகாரம் கானா ஒரு கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்க செய்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துல ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 காரியங்களை உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த விதவை ஆண்டவர் அவங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறாருன்னா அவ அதுக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவளா இருந்திருக்கிறார். அந்த சின்ன பையனை கர்த்தர் பயன்படுத்த காரணம் என்னன்னா, அவன் பயன்படுத்துறதுக்கு தகுதியானவனா இருந்திருக்கிறான். அவன் அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் தகுதியற்றவராக இருந்திருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்துல வேதனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது, நித்தியமானது. அந்த நிரந்தர நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவதாக என்று சொல்லி கர்த்தரங்க யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இருக்கட்டும், இப்பொழுது ஆண்டவர் ஏன் உன் பேர் யாக்கோபு என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ஆசீர்வதிக்கணும், அவன் என்ன பண்ணணும், ஆண்டவர் தகுதியுடைய பாத்திரமா மாத்தணும். அப்ப அவன் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காணப்பட்ட அந்த தகுதியற்ற நிலைமைகள் என்ன என்று சொல்லி ஒரு 6 காரியத்தை நான் பார்க்க போறோம். 2-3ஆக பிரிக்க போகிறோம். முதல் 3, 2வது 3 என்று சொல்லி 2-3 விஷயங்களை பிரித்து நாம் பார்த்து தியானித்து ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Book of Genesis chapter 26 verses 33. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பேர் சேபா என்னப்படுகிறது. மன்னித்துக் கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 25-33. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இங்கே நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து கலைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறார். யாக்கோபு கூடாரவாசி, அவன் உடன்பரப்பாகி ஏசா வனசஞ்சாரி, காட்டுல போய் வேட்டையாடுறவர். இதுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசா வேட்டையாடி வருகிறதுல விசேஷமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் கூடாரவாசியும் யாக்கோபு கூடாரவாசியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறவர் ஏசா வந்து பிரைசலோன் வேட்டையில வல்லவனும் வண்ண சஞ்சாரியுமா இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. சரி, நான் தொடர்ந்து வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இங்க நான் வேதத்துல பார்க்கும்போது என்ன நடக்கிறது, ஒரு நாள் ஏசா ரொம்ப களைப்பாட்டம் பண்ணாரு. யாக்கோபு கிட்ட வராரு. அவர் அழகா கூழ் சமைத்து கொண்டிருக்கும் போது ஏசா கேட்கிறாரு,
பசிக்குது, கொஞ்சம் கூழ் கூட என்று சொல்லும்போது, நான் கூழ் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? சும்மா கொடுக்க மாட்டேன். நீ ஏதாவது இருந்தா கொடுத்தேன்னா பதில் நான் என்ன பண்றேன், நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஏசா சொல்றார், பசியினால வருந்துகிறேன், பசியினால சாகுறேன், பசி கொடுமை என்னால தாழ முடியல, நீ என்ன கேட்டாலும் என்ன பண்ற, உனக்கு கொடுக்குறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு கூழ் கொடுன்னு சொல்லும்போது, இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி பயன்படுத்தின யாக்கோபு என்ன சொன்ன தெரியுமா? அப்படியானால் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசா என்ன பண்றாரு, தன் தம்பி யாக்கோபு கிட்ட என்ன பண்றாரு, சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறார். கைதுகிறாரே சொல்லுங்க அல்லேலூயா. அதான் 33ஆம் வசனத்துல படிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றால், அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறான், என்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், எனக்கு சேர வேண்டிய பாகத்தை நான் என்ன பண்ண உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆணையிட்டு கொடுத்தான். அப்படி சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது வாசித்து பாருங்கள். 21:17 உபாகமம். வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கிரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. சிநேகிக்கப்பட்டனோ வெறுக்கப்பட்டனோ, ஆனால் சேஷ்ட பிள்ளைகளுக்கு சேஷ்ட புத்திர பாகம், அதாவது முதல் பிறந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம், சொத்துல பங்கு எப்படி கிடைக்குமா? மறுபடியும் படிங்க, அந்த 21:17. வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். கவனிச்சீங்களா? அப்ப சேஷ்ட புத்திர பாகம் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சொத்துல பிரைஸ் லார்ட் 100%னா முதல் பிறந்தவனுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 மடங்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது பிள்ளைக்கு எத்தனை மடங்கு கொடுப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 மடங்கு கொடுப்பாங்க. மன்னித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு புரியாம சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30 சென்ட் இடம் 3 இருக்குது. 30 சென்ட் இடம் 3, 30, 60, 90. அப்ப 90 சென்ட் மொத்தத்துல. இப்ப முதல் பிறந்த பிள்ளைக்கு அப்பா என்ன பண்றாரு, பாகத்தை பிரிச்சு கொடுக்கும்போது, நம்ம காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் சொத்தை எப்படி பிரிச்சு கொடுப்பாங்கன்னா சரிபாதையா பிரிச்சு கொடுப்பாங்க. பெரியவனுக்கு இதுல 30லயும் அப்புறம் ஒரு 15, 45, சின்னவனுக்கு என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி 45 கொடுப்பாங்க. ஆனா இங்க வேதத்துல பார்க்கும்போது முதல் பிறந்தவனுக்கு என்ன பண்றாங்கன்னா 60% கொடுக்குறாங்க. 60 சென்ட் இடம். ரெண்டாவது பிறக்கிற பிள்ளைக்கு வெறும் 30 சென்ட் இடம். 3 30 சொன்னல, 2 30 வந்து மூத்த பிள்ளைக்கும், ஒரே ஒரு 30 சென்ட் இடத்தை என்ன பண்றாங்க ரெண்டாவது பிறந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. இதுதான் விஷயம். அப்ப கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஏசா என்ன பண்ணாரு, சேஷ்ட புத்திர பாகத்தை யாரு கொடுத்துட்டாரு? தனக்கு இருக்கிற 2 மடங்கு பங்க, 2 மடங்கு சொத்தை என்ன பண்ணிட்டாரு? ஏசா யாக்கோபுக்கு வித்துட்டாரு, கொடுத்துட்டாரு. எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ, பசியில உயிர் போகுது, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணாரு? விற்று போட்டார். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. அப்ப இதுல அடங்கியிருக்க ரகசியம் என்ன? இது யாக்கோபு தந்திரமாக என்ன பண்றாரு, தான் உடன் பிறந்த சகோதரனை அங்க ஏமாற்றுகிறார். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, உன் பேர் என்ன யாக்கோபு அப்படின்னு சொல்லும் போது, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல்னு சொல்லி கர்த்தர் அந்த பேர்ல ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துறார். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அது முதல் முறையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய சகோதரன் ஏமாற்றப்படுகிறார். இரண்டாம் விசை இந்த யாக்கோபு ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போது அவன் பெயர்செபா யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவு. இங்க நான் பார்க்கும்போது சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை மார்வேடம் அணிந்து தகப்பனை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். ஏசாவு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன பண்றான்? ஏசா மாதிரி மார்வேஷம் அணிஞ்சு அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறான். அப்படின்னா இங்க என்ன நடக்குது? ஒரு நாள் ஈசாக்கு
முது வயதாகும்போது கண்கள் பார்வை இருட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தள்ளாத வயசு ஏற்படும் போது ஈசாக்கு தன்னுடைய முதல் பிள்ளை ஏசாவை கூப்பிட்டு, நீ போய் எனக்கு பிரியமான ஒரு உணவு பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்திட்டு வா, எனக்கு காலம் சென்று கொண்டிருக்கிறது, உன்னை நான் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லும் போது ஏசா போய் என்ன பண்ணாரு, காட்டில் போயிட்டு வேட்டையாடுறதுக்கு புறப்பட்டு போயிட்டார். இதை ஒளிந்திருந்து கேட்டு கொண்டிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாய் ரெபேக்கால் என்ன பண்றாங்க, பிரைஸ் தி லார்ட், கூடாரவாசியாக இருக்கிற யாக்கோபின் இடத்துல, ஏசாவுடைய தம்பி யாக்கோபு இடத்துல போய், அப்பா ஏசாவை அண்ணனை ஆசீர்வதிக்க போறாராம், நீ வந்து என்ன பண்ண அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த தாய் ரெபேக்கால் என்ன பண்றாங்க, மகன் யாக்கோபை வந்து ஏசாவை போல அலங்கரிக்கிறாங்க. ஏசா ரோமமுடையவனாக இருந்தான், அவன் பரப்புலயே அவனுக்கு உடம்புல ரோமம் இருக்கும், முடி இருக்கும், அவன் மேல அவன் காட்டுல போய் வேட்டையாடுறதுனால காட்டு வாசனை இருக்கும். அதனால அதுக்கு ஒப்பாக இந்த யாக்கோபை ரெபேக்கால் என்ன பண்றாங்க, ஆயத்தப்படுத்தி உணவு பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தி இவனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த யாக்கோபு போய் அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு. உடனே யாக்கோபு மனுஷங்க தகப்பன் ஈசாக்கு சொல்றாரு, சத்தம் யாக்கோபு போல இருக்கிறது, என் அண்டைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு தடையை பார்க்கிறாரு. அப்புறம் அவனை முகர்ந்து பார்க்கும்போது இது ஏசதான் என்று சொல்லி அந்த உணவு பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்ட அப்பா ஏசா என்று நினைத்து தவறுதலாக என்ன பண்ணிட்டாரு, யார் ஆசீர்வதிச்சுட்டாரு, தம்பி யாக்கோபு ஆசீர்வதிச்சுட்டாரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு என்ன செஞ்சாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே வந்ததுமே இப்போ அண்ணன் வராரு, பிரைஸ் தி லார்ட். அண்ணன் வந்து சாப்பாடு கொண்டு வந்த, அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் சமைச்சு எடுத்துட்டு வந்தப்பான்னு சொன்னதுமே, இப்பதானப்பா நான் அவனை ஆசீர்வதிச்சேன் அப்படின்னா முந்தி வந்தவன் யாரு, யாக்கோபான்னு சொல்லி அவர் வியப்படையும் போது ஏசாவுக்கு கோபம் வருகிறது. இதோட என்னை ரெண்டு விசை என்ன பண்ணிட்டான், மோசம் போக்கிட்டான்னு சொல்லி ஏசா ஒரு கொலைவெறியோடு கூட யாக்கோபு மேல கோபம் கொள்கிறான். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை மாறுவீடு அணைந்து தகப்பனை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து பின்பு ரெபேக்கால் என்ன பண்றாங்க, அந்த மகன் யாக்கோபை லாபான் மாமாவோட வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஓடி போயிட்டு இங்க இருக்காரு, இவன் எதிரில இருந்தா அவனை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. சரி இருக்கட்டும். இப்ப இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது விசையாக இந்த யாக்கோபு ஏமாற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, பிரைஸ் தி லார்ட். பின்பு இப்போது தாய் மாமன் லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே தன்னுடைய மாமாவுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி 7 ஆண்டு அங்கு போய் என்ன பண்றாரு, ஆடு மேய்த்து அந்த ஆடுகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த வேலைகள்லாம் செய்கிறார். 7 வருடம் கழித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த லாபான் என்ன பண்றாரு, மருமகன் யாக்கோபுக்கு பிரைஸ் தி லார்ட் இளைய மகளை கொடுக்கிறேன்னு சொல்லி மூத்த மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 7 ஆண்டு அவர் அங்கே வேலை செய்யும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மொத்தம் 14 வருஷம் 2 பெண்களுக்காக ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேலை செய்கிறார். கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. பின்பு இந்த யாக்கோபு படிப்படியாக அவர் வாழ்க்கையில் என்ன பண்றாரு, உயர ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மாமாவுக்குன்னு இருந்த கொஞ்சம் ஆடுகளை தன் கைவசமாக வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாமனாருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடுகள், யாக்கோபுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஆடுகளை வைத்து அந்த ஆடுகள் பொழிவதை குறித்து வசனம் தெளிவாக 30ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் உட்கார்ந்து படிச்சீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 40 வசனத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறோம். சரி கவனிக்கணும். இப்ப இங்க என்ன பண்றாருன்னா, பிரைஸ் தி லார்ட், நல்ல புஷ்டி உள்ள நல்ல பசுமை நிறைந்த ஆடுகளை என்ன பண்றாரு யாக்கோபு தனக்கென்று ஏற்றி வைத்துக் கொள்கிறார். பலவீனமான ஆடுகளை என்ன பண்றாரு, அவங்க மாமனாருக்கு தள்ளிடுறாரு. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பலம் உள்ளவைகளை தனக்கும் பலவீனமானவைகளை தன் மாமனாருக்கும் என்ன பண்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சேர்த்து வைக்கிறார். படிங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 42 43 வசனம். பலவீனமான ஆடுகள் புளியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. ஆமென். பலம் உள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தன. இவ்விதமாய் யாக்கோபு என்ற அந்த புருஷன் மிகவும் என்ன செஞ்சிட்டாரு, விருத்தி அடைஞ்சிட்டாரு. கை தூக்குற அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. பாத்தீங்கன்னா மாமா கிட்ட வேலை செஞ்சு என்ன பண்ணிட்டாரு, மாமாக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேலை காமிச்சிட்டாரு. அப்ப பலவீனமா இருக்கிற ஆடெல்லாம் மாமாவுக்கு தள்ளிட்டார். பலம் உள்ளவைகளும் அவர் தன்னுடைய மந்தையில சேர்த்து வச்சுக்கிட்டார். இப்படி அவர் விருத்தி அடைய ஆரம்பிச்சுட்டார். அருமையான தேவச்சரன். அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறார், தன் மாமனார்கிட்ட வேலை செய்யற இடத்துல மாமனார் என்ன பண்ணிருக்காரு, ஏமாற்றி இருக்கிறார். மாமனாரும் இவர் ஏமாத்தினார். அது 2வது விஷயம்.
ஆனால் யாக்கோபு குறித்து பார்க்கும்போது முதலாவது சகோதரனை ஏமாற்றுகிறான், இரண்டாவது தன் தகப்பனை மாறுவேடு அணிந்து ஏமாற்றுகிறான், மூன்றாவது தன் மாமனாரை என்ன பண்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய வியாபாரம் தொழில் ரீதியாக அவன் ஏமாற்றுகிறார். மூன்று விசை யாக்கோபு என்ன செய்கிறார், ஏமாற்றுகிறது நாம் பார்க்க முடிகிறது. கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏமாற்றுதல் என்கிற பெயருக்கு வேதத்துல வஞ்சித்து வைத்தல் அல்லது வஞ்சிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதற்கு மறுபெயர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல சர்பத்தை குறித்து ஆண்டவர் ஏரிய தோட்டத்தில் என்ன பண்றாரு, நீ ஏன் ஸ்திரியை வஞ்சித்த, அவளை ஏன் ஏமாத்தினு சொல்லி கர்த்தர் சர்பத்துக்கு சாபத்தை கொடுக்கறத நான் பார்க்க முடிகிறது. கவனிச்சிங்களா? ஆண்டவர் என்ன பண்றாரு, சர்பத்தை சபிக்கிறார். அப்ப ஏமாற்றவர்களுக்கு என்ன வந்து சேருது, சாபம். யாருடைய சொத்தையும் பணத்தையும் ஆஸ்தியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அது சாபம். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய பொருளை நீ வீட்டில் வச்சிருக்காரு, இன்னொருத்தருடைய பணத்தை நீ வச்சிருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் மனம் வந்துக்கும் போது அது சாபமா மாறும். நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனித மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்னை வஞ்சித்தீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று சொல்றாரு. என்ன பண்றோமா, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம்மா. ஆண்டவருக்கு கொடுக்கறதையும் நம்ம என்ன பண்றோமா, நம்மளே சாப்பிட்டுறோமா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்ப ஏமாத்துறவங்க யாரு, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, சபிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம ஏமாத்துறவங்களா தான் வசனம் நம்ம என்ன சொல்லுது, சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. என்ன விஷயத்தை நம்ம ஏமாத்துறோமா, படிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் தசம பாகங்களை எல்லாம் எங்க கொண்டு போனோம், பண்டக சாலையிலே கொண்டு சாலையிலே கொண்டு போங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்பட்டன என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? அந்த தசம பாகத்தை எல்லாம் எங்க கொண்டு போனோம், பண்டசாலையில ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டை நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பார்க்கிறோம், பேதுரு என்ன பண்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காணி ஆட்சிகளை கொண்டு வரா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அங்க கணவன் மனைவி என்ன பண்றாங்க, பேசி வச்சுக்கிறாங்க. பேசி வச்சது, நீங்க வித்தது கிரைய இவ்வளவுதானான்னு சொல்லும் போது 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஆமா இவ்வளவுதான்னு சொன்ன உடனே அங்க 2 பேருக்கும் அதே இடத்துல என்ன நடக்குது, நடக்கக்கூடாத ஒரு விபரீதமான சம்பவம் நடக்குது. காரணம் என்ன, அவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிச்சிங்களா? சாபத்துல நமக்கு பங்கு வரக்கூடாது. ஏமாற்ற விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசி வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக நம்ம அறிந்து கொள்ளணும். கரங்கள் வைத்து அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, பிரைஸ் தி லார்ட், நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீ தகுதியற்றவனா இருக்கிற அப்படின்னா உன் பேரை எடுத்து போட்டாதான் என்ன பண்ண முடியும், உன்னை நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எந்த பேருடையவனா நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவதாக சொல்லி கர்த்தர் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். கரங்கள் உயர்த்தி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. சரி இருக்கட்டும். ஆக வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே தான் என்ன பண்ணுவானா, அறுப்பானா. இந்த யாக்கோபு 3 விஷயம் என்ன பண்ணாரு, ஒரு விஷயம் சகோதரன், 2வது விஷயம் தகப்பனை, 3வது விஷயம் மாமனார் ஏமாத்தினாரு. இப்போ எதை விதைச்சாரோ இப்போ ஆஃப்டர் லைஃப்ல அது என்ன பண்றாரு, அறுக்க ஆரம்பிக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். படிங்க, கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புக் ஆஃப் கலாத்தியன் சாப்டர் 6 verses 7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேத வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யாக்கோபு எதை விதைச்சாரு, ஏமாற்றத்தை விதைச்சாரு. அவருடைய வாழ்க்கையில இப்ப என்ன செய்ய, எதை அறுக்க போறாரு,
ஏமாற்றத்தை அறுக்க போகிறார். அதை நம்ம பார்க்க போறோம். 3 முறை ஏமாத்தினார்ல, அந்த 3 முறைக்கு சமமாக அவருடைய வாழ்நாள் என்ன பண்ண போறாரு? அறுவடை செய்ய போகிறார். தேவஜனமே, நன்றாக அறிந்து கொள். முற்பகல் பலன் பிற்பகல் விளையும்னு உலகத்தார் சொல்றாங்க இல்லையா? அத மாதிரி நம்ம முன்னாடி என்ன செய்யணுமோ அது பின்னாடி நம்ம கிடைக்குமா? நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல யாக்கோபு முதல் முறையாக ஏமாற்றப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில தோல்வி. படிங்க. தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். போதும். இங்கே 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 5ஆம் வசனம், தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு? 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஏவியனாகிய ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன். சீகேம் என்பவன் என்ன பண்ணிட்டான்? யாக்கோபுடைய குமாரத்து தீனால தீட்டுப்படுத்திட்டான். இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றம். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவன் குமாரன் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். இந்த சம்பவம் நடக்கும்போது எங்க இருக்கிறாங்க? வெளியில இருக்கிறாங்க. அப்ப இந்த குமாரன் என்ன பண்ணல? தன் சகோதரனோட உடன் பிறந்த தங்கச்சி என்ன செய்யணும்? தன் சகோதரனோடு கூட போயிருக்கணும். அப்படி போகாம என்ன பண்றா? தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு அவ தனியா பார்க்க புறப்பட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடன் வந்த சகோதரனோட போகாம அவ வாழ்க்கையில தனிமைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறாள். யாக்கோபு பிந்தி தனித்து தேவனோடு என்ன பண்ணாரு? உறவாடினார். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்? யாக்கோப ஆசீர்வதித்தார். ஆனா இந்த தீனால் தேசத்தை பார்க்கும்படி தனியாக புறப்பட்டால் தீனால் தீட்டு பட்டு போனார். தாவீது யுத்த காலத்துல ஜனத்தாரோடு கூட யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது அவர் என்ன பண்ணாரு? தனித்து மாவா போன்ற போர்படை வீரர்கள் எல்லாரையும் அனுப்பிட்டு இவர் மட்டும் என்ன பண்றாரு? அரண்மனையில தனித்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில தகாத ஒரு சம்பவத்துக்கு இடம் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீட்டுப்படுத்தினார் தாவீது. தீனால் தீட்டுப்பட்டு போனால். இதுதான் விஷயம். அப்ப கவனிச்சீங்களா? பிசாசு நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ பாவத்தை கொண்டு வரா? தனிமையா இருக்கும் போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு என்ன பண்றாரு? தோட்டத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஒரு நாளும் கர்த்தர் அவர்களோடு இருக்கும் போது அந்த சம்பவம் நடக்கலையே. ஆண்டவர் இல்லாத, அதாவது அசைவாடாத அந்த நேரம், அவர் இறங்கி வராத அந்த நேரம், அந்த ஒரு கேப் இடவெளியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வம் என்ன பண்ணுது? ஏவாளை வஞ்சிக்க பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வம் பேசுவதற்கு ஏவாள் இடம் கொடுக்கிறது, பார்க்கிறது, பேசுகிறது. ஏவாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஆசை என்ன பண்றான்? இந்த ஏவாள் உள்ளத்துல திணிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் எதை புறக்கணிச்சாரோ, எந்த விருட்சத்திற்கு நீ புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அது துணிகரமா ரகசிய முறையில அதை புசிக்கிறா. அவ புசித்ததும் அல்லாமல் தான் செய்யற தப்ப அது ஒரு பெருசா தெரிவிக்காம மிகைப்படுத்தாம தப்பே இல்லைன்னு சொல்லி தான் கணவனுக்கு புசி கொடுக்கிறார். 2 பேருமே சாப்பிட்றான். கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று அறிந்து இலைகளை உடித்துக் கொண்டார்கள். கர்த்தர் உலாவூர் நேரம் வந்தது. அதான் எண்டு. ஆண்டவர் அவங்களோடு பேசுறது. எவ்வளவு ஒரு மனவேதனை பாருங்க. ஆதாமே அவங்களோடு பேசுறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எங்க இருக்கிற? அடிக்கடி எந்த இடத்துல நீ எதிர்பார்க்கிற? மறைவிடங்களை பார்க்கிற, ஒளிப்பிடங்களை பார்க்கிற, அதுதான் உனக்கு விருப்பமா இருக்குது. ஜனத்தாரோடு நீ இருப்பதில்லை, அல்லது தேவனோடு நீ இருப்பதில்லை. எங்க இருக்கிற? ஒளிப்பிடம், மறைவிடம், இருள் சூழ்ந்த இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய இருப்பிடங்களே அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் என்ன பண்ணார்? மரத்துக்கு முன்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டார், மறைந்து கொண்டார். அருமையான சகோதரி சகோதரி, இந்த செய்தி உன்னை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தீட்டுப்பட்டு போனால் தீனால். யாக்கோபுடைய வாழ்க்கையில முதல் ஏமாற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 விஷயம் ஏமாத்தினார்ல, அப்போ விதைச்சார்ல, இப்ப அறுக்க ஆரம்பிக்கிறார்.
மனம் உடைந்து போன யாக்கோபு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இருக்கின்றதுக்கு பின்னாடி சம்பவத்தை எல்லாம் நீங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சு பாருங்க. என்னெல்லாம் சொல்லி நீங்க தெளிவாக பார்க்க முடியும். நான் இந்த செய்திக்குள்ளாக, செய்தியுடைய சாராம்சத்துக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அருமையான தேவ ஜனமே, முதல் ஏமாற்றம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இரண்டாம் திசையாக நான் பார்க்கும் பொழுது வாசித்து பிறந்த ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனம். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறை இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். போதும். அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இங்கு வேதத்தில் பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கே தான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். இந்த 37 அதிகாரத்தில் யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்புக்காக அழுகிறார். என்ன சொல்லி அழுகிறார்? என் மகன் யோசேப்பு செத்துட்டான், ஒரு துஷ்ட மிருகம் அவன் என்ன பண்ணிடுச்சு, அவனை கொன்னுடுச்சு, அவனுடைய வஸ்திரத்துல அந்த கரை இருக்குது, ரத்த கரை இருக்குது என்று சொல்லி யாக்கோபு புலம்பி அழுதான். யோசேப்பு செத்துட்டாரா? சத்தாரா? உயிரோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. சாகல. இப்ப என்ன செய்யப்பட்டது? யாக்கோபு இரண்டாம் திசை யோசேப்பு நிமித்தமாக, யோசேப்பு மூலமாக அவர் ஏமாற்றப்படுகிறார். நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன், தரிசனம் பார்க்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தன் சகோதரன் மத்தியில அற்பமா எண்ணப்பட்டவன். காரணம் என்ன? அப்பாவால நேசிக்கப்பட்டது நிமித்தம் சகோதரர்கள் என்ன பண்றான்? பொறாம கொள்றான். இவனை மட்டும் ரொம்ப நேசிக்கிறாரு, இவனுக்கு பலவர்ணமான வஸ்திரம் கொடுக்குறாரு, தச்சு போடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது இவன் என்ன பண்றான்? சொப்பனத்தை கண்டு என் கதிர் நடுவில் நிற்குது, நீங்க உங்களுடைய எல்லா கதிர்களும் என்னை சுற்றி வணங்கி இருக்குதுன்னு சொல்றான். ஒரு முறை சூரியன் சந்திரனும் எல்லா நட்சத்திரங்களும் என்னை சூழ்ந்திருக்குதுன்னு சொல்றான். தன்னை மிகப்படுத்திக்கிறான், தன்னை பெரியாரா காண்பிச்சுக்கிறான். அந்த விரோத பகை அவங்களுக்குள்ள இருக்குது. அவன் சமயம் தேடிட்டே இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தனிச்சு என்ன பண்றான்? தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு, விசாரிப்பதற்கு தகப்பனால் அனுப்பப்பட்டவனாக வரும் பொழுது சந்தர்ப்பம் இருந்தான் என்று சொல்லி என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகிற ஆளோட்டிகள் இடத்திலே அவனை விற்று விடுகிறார், விற்று போடுகிறார்கள். ஞாபகம் சொல்லுங்க. யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்க? 20 வெள்ளிக்காசுக்காக. கரங்கள் உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்காக. போன ஞாயிற்றுக்கிழமை சிம்சோனை குறித்து பிரசங்கம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். கேட்டவங்களா இருந்தா நீங்க டிவியில இந்த ஆன்லைன் மூலமா செல்போன்ல பார்த்துட்டு இருப்பீங்களா இருந்தா ஞாபகமா சொல்லுங்க பார்க்கலாம். சிம்சோன் விற்கப்படுவதற்கு எத்தனை வெள்ளிக்காசு தெளிலார்கிட்ட கொடுத்தாங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு அதிபதியும் கொடுத்தா எவ்வளவு வெள்ளிக்காசு இல்லையா? சரி, நான் செய்திக்குள்ளாக வர விரும்புகிறேன். அப்ப நம்ம ரெண்டாவது யாக்கோபு என்ன செய்யப்படுகிறாரு? ஏமாற்றப்படுகிறார். முதல் ஏமாற்றம் யார் மூலமா? மகள் தீனார் மூலமா ஏமாற்றம். இரண்டாவது யோசேப்பு நிமித்தமாக ஏமாற்றப்படுகிறார். அவன் செத்துட்டான், பீருண்டு போனான், அழுது புலம்புகிறார். கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தைகளை 35ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன், எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35. அவருடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாராளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம், இவர் நேசித்த மனைவியினுடைய மூத்த மகன். அதுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து சொல்லுமா? அருமையான கர்த்தருடைய ஜனமே, மூன்றாம் விசை யாக்கோபு எந்த விஷயத்துல அவர் ஏமாந்தார். அவர் முன்னாடி 3 முறை ஏமாத்தினாரு, இப்ப பின்னாடி 3 முறை ஏமாற்றப்படுகிறார். மூன்றாம் விசையாக அவர் ஏமாற்றப்படுகிற அனுபவம் எங்க? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வசனம் படிப்போமா? 42ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வசனம் படிங்க. உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வாருங்கள்,
அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்க இந்த தேசத்தில் வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில், இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பண முடிப்பு இருந்தது. அந்த பண முடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். அவர்கள் தகப்பனாகி யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் கொண்டு போக பார்க்கிறீர்களே, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. தரிசனம் நிறைவேறும். யோசேப்பு தன் தகப்பனோடு சகோதரனோடு இருக்கும்போது கண்ட சொப்பனம் தரிசனம் எங்க நிறைவேறுது? எகிப்துல நிறைவேறுது. இவன் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் கர்த்தர் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பை எகிப்துக்கு என்ன பண்ண மாத்திட்டாரு? அதிபதியாக மாத்திட்டார். அடிமையானவன அதிபதியா மாத்திட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க யோசேப்புடைய உத்தரவு இல்லாம ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. அவன் எந்த வேலையும் செய்ய முடியாது. சகல ஞானத்தையும் சகல புத்தியும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமா கர்த்தர் யோசேப்பை நடத்தினாரு. ராஜா அரண்மனை கொண்டு செல்லப்பட்டான். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எகிப்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். எல்லாருமே தேவச்சனமே, இங்கே ஒரு நாள் யோசேப்பு காலத்துல பூமி எங்கும் பஞ்சம் உண்டாகும் போது யாக்கோபு தன்னுடைய 10 குமாரர்களை என்ன பண்றாரு? சாக்கு மூட்டை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். பென்யமீனை மட்டும் என்ன செய்யல? அனுப்பி வைக்கிறார். ஏன் பென்யமீனை அனுப்பி வைக்கிறேன்னா, யோசேப்புடைய கூட பிறந்தவன். யோசேப்புக்கு தம்பி பென்யமீன். சரி, இவங்க 10 பேர் எங்க போறாங்க? எகிப்துல தானியம் கொள்ளும்படி போறாங்க. எகிப்துல அதிபதியா இருக்கிறது யோசேப்பு. ஆனா 10 சகோதரருக்கும் யோசேப்பு தான் தெரியாது. இவங்க போய் தானியம் கொண்டு போகும்போது யோசேப்பு 10 சகோதரரை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். தான் கூட பரப்புகளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். இவங்கெல்லாம் இவன் அண்ணன், இவன் 2வது 3வது கரெக்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தானியம் போடும்போது அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு அவங்கள என்ன பண்றான், யாரு என்ன எல்லா விவரத்தை கேட்டுட்டு என்ன செய்யறான், அவங்களுக்கு மற்றவங்களை காட்டிலும் அதிகமான தானியங்களை கொடுத்து சிமியோனுடைய சாக்கு முட்டையில என்ன பண்றான், ஒரு பாத்திரத்தை வச்சு அனுப்பிடுறான். இவங்க பாதி தூரம் போகும்போது யோசேப்பு என்ன பண்றான், அவன் ஒரு திட்டம் திட்டான். நீங்க போய் என்ன பண்ணுங்க, எல்லாருடைய சாக்கு மூட்டையில இருக்கிறது என்ன பண்ணுங்க, பரிசோதனை பண்ணுங்க. யாருடைய சாக்கு மூட்டையில பாத்திரம் அகப்படுகிறதோ அவனை சிறை கைதியாக கொண்டு வாங்க. இது நிமித்தம் என் சகோதரனாகிய பென்யமீனை நான் பார்ப்பேன். இதுல ஒரு ரகசிய திட்டம் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். வேலையாட்கள், யோசேப்பின் வேலையாட்கள் அந்த 10 பேர் போகிற வழியில பிடிச்சு என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு சகோதரர் சிமியோனை கொண்டு வந்து யோசேப்பு எடுத்து நிறுத்துறாங்க. மீது 9 சகோதரர்கள் போய் சொல்றாங்க, ஏற்கனவே என் தம்பி யோசேப்பு என்ன செஞ்சுட்டான், அவன் இல்ல, அவன் செத்துட்டான், காணாம போயிட்டான்னு மற்ற பேர்லாம் சொல்றாங்க. கர்த்தருக்கு சகோதரர், அதுக்கு யோசேப்பு பிரைஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு கடைசியா ஒரு தம்பி இருக்கிறான்னு சொன்னீங்களே, அவனை கொண்டு வந்து நீங்க 12 சகோதரர்களா என்பதை நிரூபிச்சீங்கன்னா நாங்க என்ன பண்றேன், சிமியோனை நான் விடுதலையாக்குறேன்னு சொன்னதுமே இந்த 9 பேர் என்ன பண்றாங்க, தகப்பன் யாக்கோபு கிட்ட போய் சொல்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதுதான் யாக்கோபு மறுபடியும் அழுகுறாரு. என்ன சொல்றாரு, யோசேப்பு இல்ல, சிமியோனையும் என்ன பண்ணிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டாங்க. இப்ப என் மகன் பென்யமீனையும் அனுப்ப சொல்றீங்களே, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்களேன்னு யாக்கோபு என்ன பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரகசிய திட்டம் அறியாத நிமித்தம் ஏமாற்றப்பட்டவராக அங்க அழுகிறார். அந்த நிஜஸ்தர், அந்த நிஜம் என்ன, உண்மை தன்மை, உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாம என்ன பண்றாரு, ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாக்கோபு அழுகிறார். அப்ப 3ஆம் விஷயமாக யாருடைய விஷயத்துல இந்த யாக்கோபு ஏமாற்றப்படுகிறாரு, பென்யமீன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 விஷயம் ஏமாற்றப்படுகிறார். ஏமாத்தினவருக்கு பிற்காலத்துல கிடைச்ச பதில் என்ன, பலன் என்ன, ஏமாறுதல். ஆமென். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விதை விதைச்சா விதை அறுப்போம், வினை விதைச்சா வினையத்தான் அறுப்போம். ஆகவே நம்ம எதை விதைக்கு கடன் பண்றதா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலை ஆராதனை கர்த்தருடைய பிள்ளையே,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த 6 சம்பவத்தை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தில் நம்முடைய சுபாவ ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னென்ன விஷயத்துல நம்ம ஏமாற்றுவதா இருக்கிறோம்? என்னென்ன விஷயத்துல நம்ம ஏமாற்றப்பட்டதாக இருக்கிறோம்? நமக்கே தெரியும், நான் முன்னாடி தப்பு செஞ்சேன், அதனாலதான் ஆஃப்டர் லைஃப்ல நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி யார் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைகளை உணர்றீங்களோ, பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு பிந்தி தனித்து தேவனோடு உறவாடினார். தான் தவறுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் 3 பிள்ளைகள் வாழ்க்கையில சஞ்சலம் ஏற்பட்டாலும் அந்த 3 பிள்ளைகளுக்கு மரணம் நேரில். பார்த்தீங்களா? தீனாளுடைய வாழ்க்கையில சம்பவம் ஏற்பட்டாலும் தீனால் மறிக்கவில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் செத்துட்டான்னு சொல்லி சகோதரனால அவன் என்ன பண்ணப்பட்டான்? விற்கப்பட்டான். ஆனாலும் யோசேப்பு சாகல. பென்யமீனை கொண்டு வாங்க, அப்பதான் சிமியோன விடுதலையாக்குவேன். நீங்க சொல்றது உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது யாக்கோபு 3ஆம் விஷயம் ஏமாற்றப்பட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பென்யமீனுக்கு எந்த ஒரு கேடு நடக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, என்ன அர்த்தம்? கர்த்தரடிக்கு யாக்கோபு ஆசீர்வாதத்தினாலதான் இனி உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ ஒரு குறைக்கு நீ இடம் கொடுத்திருக்கிற, நீ விழுந்து போயிருக்கிற, பாவத்துல விழுந்து போயிருக்கிற, சிக்குண்டு போயிருக்கிற, எழுத முடியாத நீ மாட்டிக்கொண்டிருக்கிற, முட்பதறல மாட்டிக்கொண்டிருப்பது போல, சேற்றில் புரளுவது போல வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற, நீ தனித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு கொடுக்கணும், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நீங்க தான் பதில் கொடுக்கணும், என் ஜபங்களுக்கு நீங்க தான் முடிவு உண்டு பண்ணணும், முற்று ஆண்டவரே ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு மனிதனோடு தேவனோடு மேற்கொண்டால் போராடி ஜெயித்தான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் பிற்காலத்தில் அடையாளமாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பதை அநேகருக்கு அடையாளமாய் மாற்ற போகிறார். ரத்த கலப்புள்ள மக்களுக்கு கர்த்தருடைய அடையாளமாய் மாற்ற போகிறார். உன் சொந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அடையாளமாய் மாற்ற போகிறார். புறஜாதி மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய அடையாளமாய் மாற்ற போகிறார். சபையிலே கர்த்தருடைய அடையாளமாய் மாற்ற போகிறார். உன் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே உன்னை அடையாளமாய் மாற்ற போகிறார். உன் ஊழியத்திலே உன்னை அடையாளமாய் மாற்ற போகிறார். உன் எதிர்காலத்திலே கர்த்தருடைய அடையாளமாய் மாற்ற போகிறார். நீ அடையாளமாய் மாறப் போகிறாய். தேவனுக்கு மகிமையாய் மாறப் போகிறாய். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம்முடைய ஆண்டை நோக்கி நாம் பார்த்து பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுத்து ஒப்பு கொடுப்போம். எல்லா கண்களை மூடுமா? ஆண்டை நோக்கி ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தேவஜனமே, அவருடைய பாதத்தை தேடி வா. அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்படி வா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அந்நாள் அன்றைக்கு ஆண்டவருடைய பாதப்படியாக ஆலயத்தில் தனித்து தேடி வந்தார். தனித்து தேடி வந்தார். தன் கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினார். தனித்து வந்த அந்நாளுக்கு 5 ஆசீர்வாதங்களை, 5 பிள்ளை செல்வங்களை கொடுத்தார். கர்த்தர் அமிதமாக உனக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து உன்னை வாழ்ந்திருக்க செய்வார், உன்னை சிறந்திருக்க செய்வார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கனப்படுத்துவார். நன்மை கிருபை உன்னை காண செய்வார். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக, வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நீர் என்னை ஆசீர்வதியும் என்கிற செய்தியின்படி யாக்கோபு போராடி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கான காரணம் என்ன என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக தியானித்தோம். அதனுடைய பலனையும் யாக்கோபு பெற்றுக்கொண்டார். பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும் என்ற வார்த்தையின்படி தான் செய்த தவறுக்கு சரி கட்டுதலுக்குண்டான தண்டனையும் அவர் பெற்றுக்கொண்டார். இதோ ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெப குறைவுகள், உம்மோடு கொடுக்கிற ஐக்கிய குறைவுகள், பரிசுத்த குறைவுகள், உண்மை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், மனுஷங்களை ஏமாத்துறோம். ஏன் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்கிறோம்? ஏமாற்ற ஜீவித்து தான் நாங்கள் வெளியே வரணும். ஆண்டவர், ஏமாற்றுகிற அனுபவத்தில் நாங்கள் வெளியே வரணும்.
ஆண்டவரே பொய்யான மாயை பின்பற்றுள்ளவர்கள் தங்களுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள், விருதாவாக்குகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக நாங்கள் கிருபை இழந்து போகாதபடி, மாய்க்கு இடம் கொடுக்காம ஏமாற்றுகிறவர்களாக அல்லது ஏமாறுதலாக இராதபடிக்கு எங்களை உடைய கிருபையில கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தி ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். கனத்துதி மகிமையெல்லாம் உடைய நாமத்தை செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கரங்களை உயர்த்தி மூன்றாலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.